பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. என்ன அப்டின்னா, காத்திரு. காத்திருக்கிறது வந்து வொர்த் வெயிட்டிங் ஃபார். நீங்க காத்துட்ருக்கிறது வீணா போகாது. அதே சமயம் வந்து ரிலீஸ் யுவர் எக்ஸ். த டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. இது வந்து இன்னும் அவங்க வந்து உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னு சொல்றது இல்ல. என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, அவங்க திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள வர முயற்சி பண்ணலாம். இல்லன்னா வந்து எனர்ஜெட்டிக்கலா உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ உங்க எனர்ஜிய கிளென்ஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்க வாழ்க்கையில வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபார் ஷூர். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்காங்க. யாராவது உங்கள வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்டின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஏன்னா, உங்கள இழக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதனால அவங்க திரும்ப உங்கள வந்து எனர்ஜிட்டிக்கலா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லனா வந்து உங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா, இந்த பெர்சனுக்கு நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. டிசெப்ஷன். எனக்கு பாட்டம் டெக் எனர்ஜி கிடைச்சது வந்து டிசெப்ஷன். அதாவது ஏமாத்துறாங்க. போலி. இந்த பெர்சன் வந்து ப்ரோக் சோல் கான்ட்ராக்ட். மேபி உங்களோட ஃபாலன் ட்வின்னா இருக்கலாம். இல்லனா வந்து உங்கள ஏமாத்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்த எனர்ஜி திரும்ப உங்க வாழ்க்கையில வரணும்னு அவசியம் இல்ல. ரிலீஸ் இட். அது பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. பிரபஞ்சம் வில் டேக் கேர். எனர்ஜி அட்டாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் கிளென்ஸ் இட். உங்களுக்கு தேவையில்லாத ஞாபகங்கள் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எனர்ஜெட்டிக்கலா உங்கள அட்டாக் பண்றாங்க. இத நீங்க நீங்க ஞாபகப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக் அட்டாக்ஸ். வேறு ரேமில் வந்து அதாவது வேறு உலகத்தில் இல்லைன்னா நம்ம சொல்கிறோம்ல 3D 5D அதில் மிஸ்யூஸ் பண்ணி உங்களை வந்து தெர் இஸ் லாட் உங்களை வந்து எனர்ஜிக்கலாக அட்டாக் பண்ணலாம், ஸ்பெல் ஒர்க் பண்ணி உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் த கீ. ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களோட காதல் வரதுக்கு இன்னும் டைமு. இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட சிறகு தான் விரிஞ்சிருக்கு, ஒருத்தங்களோட சிறகு கவர்ந்துருக்கு. ஸோ ஒருத்தங்க தான் இந்த கனெக்ஷனில் ரெடியாக இருக்கீங்க, இன்னொருத்தங்க இந்த ப்ராசஸ். அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒளி இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து உடனே இம்மீடியட்டாக பறந்தவங்க கிட்ட வர போகிறாங்கன்னா இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த டைம் ஹேஸ் கம் டு கிளியர் எனர்ஜி அப்படின்னா இங்கே உங்களோட சிறகுகளும் இந்த இடத்துல உங்களுக்கு கவர்ந்துருக்கு. நீங்கள் இது வந்து நீங்கள் கட்டுப்பட்டுருக்கீங்க, இல்லைனா உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இட்ஸ் லைக் அட்டாக் தான். அவங்க முயற்சி பண்ணலாம் இன்னொரு தடவை. அப்படி வந்தால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டைம் இல்லை எக்ஸுக்கு. எக்ஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் காதல் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வேறு. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் போதும். யூ வில் கெட் யுவர் பிலவ்ட். தட்ஸ் இட். ட்ரஸ்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க ட்ரஸ்ட். ஓ மை காட், இந்த கார்டு வருது. இர்ரீப்ளேசபிள். இந்த பர்சன் இன்செப்பரபிள். உங்களையும் இந்த டிவைன் கவுண்டர் பார்ட்டியும் பிரிக்க முடியாது. இது வந்து பாசிபிள் இல்லை. ஆனால் இவங்க அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருப்பாங்களான்னா இல்லை. தே வில் ட்ரை. ஏன்னா இது வந்து சோல் கான்ட்ராக்ட். இந்த பர்சன் வந்து நீங்கள் இல்லாமல் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட இந்த கனெக்ஷன், இந்த காதல் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, திஸ் சிச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹேவ் ஃபெய்த். நீங்கள் ஒருத்தங்கள நம்பணும். நீங்களும் டிவைன் கவுண்டர் பார்ட்டும். இது வந்து இன்செப்பரபிள் எனர்ஜி. அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் த டிஸ்பைட் த டிஸ்டன்ஸ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த காதல் அங்கேயே தான் இருக்குது, அது எங்கேயும் ஓடி போயிடல. ஸோ அதுக்காக குழப்பிக்க வேண்டாம். இந்த பிரிவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஊடால யாராவது ட்ரை பண்ணுவாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க ரிலீஸ் இட். அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸோ வேல்யூவோ நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 2 ஆஃப் சோர்ட்ஸ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க 2 ஆஃப் ஃபெதர்ஸ். பிளாக் இட். உங்களுக்கு காத்துட்ருக்குது ரொம்ப அழகான காதல். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபால்ஸ் அசம்ஷன் அது வர டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இதுதான் நம்ம காதலோ அப்படின்னு நினச்சி 2 ஆஃப் கப்ஸ். இந்த 2 ஆஃப் கப்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸை கொண்டு வருது. நீங்கள் நினச்சதை தாண்டி அழகான ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கை. அதனால தான் இந்த எனர்ஜி உங்களை இட்ஸ் லைக் இது வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நல்லது டிவைன் லவ் இல்லைனா வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகான காதல் வாழ்க்கைக்கு இவங்க மட்டும் எதிரியாக இருக்க மாட்டாங்க. எனர்ஜி டார்க் எனர்ஜிஸும் எதிரி. ஏன்னா இந்த இந்த உலகத்தில் அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போய்டும். எப்படி கோல் மூட்டுறது, எப்படி சண்டை உருவாக்குறது. டார்க் எனர்ஜியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. எப்போ கண்ட்ரோலில் இருப்பாங்க, உங்களுக்கு துவேஷம், கோபம், அன்புங்கிற வந்து எல்லளவு கூட உங்கள் மனசில் இல்லை அப்படின்னா அங்கே வந்து அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது ஏன் இந்த பேட்டில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டார்க் எனர்ஜி இல்லைனா இந்த எக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரது எதுக்கு அப்படின்னா உங்களை இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இம்பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் சப்போஸ் ஒரு சிலர் வந்து நீங்கள் இல்லை இது டைம் ஆகுது, இது என்னோடது இல்லை போல் அப்படின்னு அசம்ஷனில் நீங்கள் இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் 8 ஆஃப் சோர்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
எதனால் கன்ஃபியூஸ் ட்ரை பண்ணுறாங்க, இந்த காதல் வராது, வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனை க்ரியேட் பண்ணி உங்கள் காதலை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க இந்த எக்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த எக்ஸ் இந்த பிளானை பண்ணலாம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க பிளாக் இட். இந்த பர்சன் நம்பவே வேண்டாம். டிசப்ஷன் 2 தடவை வந்துச்சு, 5 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் இந்த டெக்லேயும் எனக்கு கிடைச்சது டிசப்ஷன் தான் பாட்டம் டெக்கில். ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. இவங்க வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணலாம், ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். பிரபஞ்சம் அதனால தான் முன்னாடியே உங்களை வார்ன் பண்ணாங்க, ரிலீஸ் இட் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை. இந்த பர்சன் சொல்கிறது ஒன்று, அந்த பர்சனை பற்றின ரகசியங்கள் நிறையா இருக்குது. அவங்க உண்மையே சொல்கிறாங்களா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. இங்கே 8 ஆஃப் சோர்ட்ஸ் இருந்துச்சு. உங்களை கண்ணை கட்டி உங்களுக்கு வந்து அவங்கள தவிர வேறு எதுவும் ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா, யூ ஆர் அன் ஏஞ்சல். மேபி நீங்கள் ஒரு எர்த் ஏஞ்சல். வை தே ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஸ்பிரிட்ஸ்? ரொம்ப உடனே பதில் வருது. டேவில் எனர்ஜி, லுக் அட் திஸ். டேவில் எனர்ஜி உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஸ்பெல் ஒர்க் பண்ணி. லிட்ரலாக ஸ்பெல் இது. ஸ்பெல் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இவங்க வரவே இல்லை, ஸோ இது நம்ம காதல் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பர்சன் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வராத சமயத்தில் இந்த பர்சன் வந்து நான் தான் டிவைன் கவுண்டர் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதாவது மாய்மாலம் பண்ணி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். அந்த பர்சன் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேய் வந்து நெருப்பு வச்சுட்ருக்கு. நம்ம குரங்குவெல்லாம் நெருப்பு கட்டி விடுவாங்க, எதுக்கு? அது போகிற இடத்துலலாம் பற்ற வச்சுட்டே போகும். அப்படி தான் இந்த பர்சனோட லஸ்ட்டை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் டு டிஸ்ட்ராய் பீஸ். உங்கள் காதலை உடைக்கிறது ஒரு எண்ணம். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த பர்சனுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் கூட இருக்கலாம், டெவிலிஷ் அட்டாச்மெண்ட். இந்த பர்சன் வந்து ரொம்ப லஸ்ட்ஃபுல்லான எனர்ஜி. மேனிஃபெஸ்டேஷன், மெஜிஷியன், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இந்த பர்சன் வந்து டெவில் எனர்ஜி அண்ட் மெஜிஷியன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஹெவிலி பர்டன்ட். ஏன்னா நீங்கள் எங்கள் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், அதனால தான் அவங்க ஹெவிலி பர்டன்ட். நீங்கள் ரொம்ப வெல்தி, அபண்டன்ட். நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது வந்து ஓ மை காட், நீங்கள் இன்செப். நீங்கள் வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கிறீங்க, ரொம்ப ஸ்டேபிளான ஆள். நீங்கள் ரொம்ப வெல்தி. உங்கள் கிட்ட பணமும் இருக்குது, காதலும் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட டிவைன் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காசு அவங்களுக்கு வேணும், ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு வேணும், ஏன்னா அவங்க ரொம்ப பேர்டண்டாக இருக்காங்க. அது ஒன்று. இவங்க ஏன் திரும்பி வராங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அட்ராக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிறத சாதிக்கிறீங்க. ஸோ அந்த எனர்ஜி அவங்களுக்கு வேணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹையர் பண்ணுறாங்க. யாரை? ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்களா. டெவிலிஷ் எனர்ஜி ப்ளஸ் மெஜிஷியன் வந்துருச்சுனாவே இது வேறு லெவல் ஆஃப் மேஜிக். ஸ்பெல் ஒர்க், இட்ஸ் அ டார்க் எனர்ஜி. இந்த பர்சனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, டார்க் எனர்ஜியோட அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த ஜகிள் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டில் உங்களை ஜகிள் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களோட கரியரையும் உங்களை ஜகிள் பண்ணிக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டியும் உங்களை ஜகிள் பண்ணி உங்களை ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இந்த பர்சன் அதே சைக்கிளை தான் ரிப்பீட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்களோட சந்தோஷம் வந்து இங்கே இருக்குது, சந்தோஷம் அங்கே இல்லை. கூடிய சீக்கிரம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும். பவுண்ட்ரிஸ் ரொம்ப அவசியம். இந்த பர்சன் கிட்ட நீங்கள் ஏதாவது கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த தடவை தலைக்கிலேயே காமிச்சாங்க அப்படின்னா எங்கே கிளாரிட்டி அப்படின்னா அந்த வாய்ஸ் டோன் கொஞ்சம் கூட மாற்றாதீங்க. அந்த கிளாரிட்டி கொண்டு வரல அப்படின்னா அப்படியே துரத்தி விட்ருங்க. நீங்கள் வந்து இங்கே உங்களோட பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ஸ்ட்ராங். உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. உங்களை அந்தளவுக்கு காயப்படுத்திருக்காங்க. திரும்ப உனக்கு என்கிட்ட வரத்துக்கு என்ன அருகதை இருக்குது? கொஷின் தெம், சேலஞ்ச் தெம், கொஷின் தெம், சேலஞ்ச் தெம். ஸோ அப்போ வந்து அந்த டெவில் வந்து வாழை சுருட்டிக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த பவுண்ட்ரிஸ். கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டிங்கனாவே அந்த பர்சன் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உண்மை கிடையாது, அவங்க வருது உங்களை மேனிப்புலேட் பண்ண. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.